பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்யஜித் ரே. அத்தியாயம் 4. சுமார் 6 மணி அளவில் நாங்கள் ஓட்டலை விட்டு கிளம்பினோம். எந்த ஒரு நகரத்தையும் கால்நடையாக நடந்து பார்க்காமல் யாராலும் அதை தெரிந்து கொள்ளவே முடியாது. இதே போன்றுதான் ஜோத்பூர், வாரணாசி, டெல்லி, காங்டாக் ஆகிய நகரங்களை சுற்றியிருக்கிறோம். பம்பாயிலையும் ஏன் அப்படி செய்யக்கூடாது? வலப்புறத்தில் சற்று தூரத்தில் கேம்பஸ் கார்னர் பகுதி இருந்தது. அங்கே பிரமிப்பூட்டும் மேம்பாலம் ஒன்றை பார்த்தோம். அது ஒரு பாலத்தை போலவே தான் பிரம்மாண்டமான தூண்களின் மீது நின்று கொண்டிருந்தது. அதன் மேலாகவும் கீழாகவும் வண்டிகள் போய் வந்து கொண்டிருந்தன. அந்த பாலத்திற்கு கீழே உள்ள சாலையை கடந்து கிப்ஸ் ரோட் வந்தோம். எங்களுக்கு வலப்புறம் இருந்த பகுதியை சுட்டிக்காட்டி அது தொங்கும் தோட்டம் வரை செல்கிறது என்று ஃபெலுடா சொன்னார். இந்த தோட்டம் இருக்கும் மலைக்கு மலபார் ஹில்ஸ் என்று பெயர் என்றும் சொன்னார். நாங்கள் கடலை அடைவதற்கு இன்னும் 1 மைல் தூரம் நாங்கள் நடக்க வேண்டியிருந்தது. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போக்குவரத்தை சமாளித்தவாறு சாலையை கடந்து சென்றோம். ஒரு பெரிய கல் சுவருக்கு அருகே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். அந்த சுவரின் உச்சி என் இடுப்பு வரைதான் வந்தது. அந்த சுவற்றிற்கு பின்புறத்தில் கடல் ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் அலைகள் சுவற்றில் வந்து மோதிக்கொண்டிருந்தன. எங்களுக்கு இடப்புறத்தில் இருந்த சாலை கிழக்கு பக்கமாக சென்று பின் திரும்பி தெற்கு திசை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அஸ்தமிக்கும் சூரியனை சோம்பேறித்தனமாக பார்த்தபடி விண்ணை முட்டும் கட்டிடங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த இடத்தில் இந்த சாலை முடிந்தது. நாங்கள் பார்த்த அந்த வளைவுதான் மரைன் டிரைவ் என்று அழைக்கப்படும் பகுதியாகும். இங்கே கடத்தல்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதீர்கள். அந்த கடலை பாருங்கள், மலையை பாருங்கள். பம்பாய் ஒரு பிரமிப்பூட்டும் நகரம் என்றுதான் சொல்வேன் என்று கொஞ்சம் சத்தமாகவே கூறினார் லால்மோகன் பாபு. அந்த கல் சுவர் ஓரமாகவே நாங்கள் மரைன் டிரைவை நோக்கி நடந்தோம். எங்களுக்கு இடதுபுறம் இருந்த சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வண்டிகள் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து செல்வதைப் போலவே தோன்றின. சற்று நேரத்துக்கு பிறகு லால்மோகன் பாபு மீண்டும் ஒரு கருத்தை வெளியிட்டார். இங்கே பெருநகர் வளர்ச்சி ஆணையம் தீவிரமாக செயல்படுவதாக தோன்றவில்லை. அப்படித்தானே? அவர்கள் எப்பொழுதும் சாலைகளை தோண்டுவதாக தெரியவில்லையே என்றார் அவர். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இங்கே குண்டும் குழியும் காணப்படவில்லை என்பதால் சொல்கிறீர்களா? ஆமாம், நாம விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது நான் கவனித்தேன். வண்டியில நாம் பயணம் செய்த போது எந்த குழுக்களும் அதிர்வும் இருக்கவில்லை. வியப்பான விஷயம்தானே? கடலுக்கு அருகே மக்கள் கூட்டமாக இருந்த ஒரு பகுதியை பார்த்தேன். கல்கத்தாவில் ஹேகித் மினார் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடும் கூட்டத்தை போலவே அந்த பகுதி இருந்தது. அப்பகுதியை நாங்கள் நெருங்கி சென்ற போதுதான் அப்பகுதிக்கு சௌபாத்தி என்று பெயர் என ஃபெலுடா கூறினார். இப்பகுதி எப்பொழுதுமே கூட்டமாகவே இருக்கும் என்பதாகத்தான் தோன்றியது. வரிசையாக கடைகள் இருந்தன. அநேகமாக பேல்பூரி, சாட் வகைகள், ஐஸ்கிரீம் ஆகியவற்றை இக்கடைகள் விற்கும் என நினைத்தேன். எனது யூகம் மிக சரியாகத்தான் இருந்தது. ஏதோ ஒரு பெரிய திருவிழா நடைபெறுவதை போலவே தான் அந்த பகுதி தோற்றமளித்தது. பம்பாய் நகரத்தில் வசிப்போரில் பாதி பேர் அங்கே வந்து குழுமி விட்டார்களோ என்று தோன்றியது. லால்மோகன் பாபு எங்களுக்கு பேல்பூரி வாங்கி தருவதாக சொன்னார். விரைவில் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கவிருக்கிறது. எனவே அவரால் செலவழிக்க இயலும் என்ற நிலையில் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். பேல்பூரி பொட்டலங்களை வாங்கி கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகி வந்த கடற்கரையில் அமர்ந்தோம். எனது கடிகாரத்தில் மணி 6:45 இருந்த போதிலும் வானம் செவ்வானமாகத்தான் இருந்தது. எங்களைப் போலவே மேலும் பலரும் கடற்கரையில் ஹாயாக அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். லால்மோகன் பாபு பேல்பூரிவை சாப்பிட்டு முடித்துவிட்டு கையை வீசியவாறே சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை சொல்லத் துவங்கினார். அவரது குரல் ஒலி திடீரென்று நின்றுவிட்டது. அருகே ஆங்காங்கே அமர்ந்திருந்த கூட்டத்திலிருந்து செய்தித்தாளின் ஒரு காகிதம் மட்டும் அவரை நோக்கி பறந்து வந்து அவரது முகத்தில் ஒட்டி கொண்டது. அவரது குரல் எழும்பாமல் தடுத்தது. அவர் அந்த காகிதத்தை முகத்திலிருந்து எடுத்து லேசாக பார்த்துவிட்டு சொன்னார், ஈவினிங் நியூஸ்.
ஃபெலுடா அந்த காகிதத்தை அவரிடமிருந்து பிடுங்கினார். அந்த பத்திரிகையின் பெயரை மட்டும்தான் பார்த்தீர்கள், ஆனால் தலைப்புச் செய்தியை பார்க்கவில்லையே என்றார் ஃபெலுடா. நாங்கள் அனைவரும் அந்த காகிதத்தை உற்று பார்த்தோம். அடுக்குமாடி கட்டிட லிப்டில் படுகொலை என்று அந்த தலைப்புச் செய்தி அறிவித்தது. அதற்கு கீழே கொலை செய்யப்பட்டவரின் படம் இருந்தது. ஆனால் இறந்து கிடந்த மனிதன் அந்த சிவப்பு சட்டை அணிந்தவன் அல்ல. அந்த செய்தியின்படி இந்த கொலை மதியம் 2 to 2:30 மணிக்குள் நடைபெற்றிருக்க வேண்டும். இன்னும் கொலையாளி பிடிபடவில்லை என்ற போதிலும் போலீஸ் தனது விசாரணையை துவக்கியிருந்தது. கொலை செய்யப்பட்டவரின் பெயர் மங்கள்ராம் சேத். சில காலமாகவே கருப்பு சந்தை, கள்ளக்கடத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்த அவரை போலீஸ் தேடிக்கொண்டிருந்தது. லிப்டிற்குள் சண்டை நடந்தது போன்ற அறிகுறி இருந்தது. அங்கே கிடைத்த ஒரே ஒரு தடயம் கொலை உண்டவரின் உடலுக்கு அருகே கிடந்த ஒரு துண்டு சீட்டு மட்டுமே ஆகும். அதில் ஒரு பெயர் எழுதியிருந்தது. அந்த பெயர் ஒரு விதமான முனங்கல் ஒலி லால்மோகன் பாபுவின் தொண்டையிலிருந்து வெளிப்பட்டது. ஒருவேளை மயங்கி விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று எனது கைகளை கொண்டு அவரை பிடித்து கொண்டேன். லிப்டில் கண்டெடுக்கப்பட்ட துண்டு சீட்டில் மிஸ்டர் கங்குலி, கருப்பு நிறம், குள்ளம், வழுக்கை தலை, மீசை என்று எழுதியிருந்ததாக குறிப்பிட்டதுடன் அந்த அறிக்கை முடிவடைந்தது. ஃபெலுடா அந்த செய்தியை படித்து முடித்த உடனேயே லால்மோகன் பாபு அந்த காகிதத்தை பறித்து சுக்கு நூறாக கிழித்து காற்றில் பறக்க விட்டார். என்ன செய்றீங்க நீங்க? இந்த அழகான தூய்மையான கடற்கரையில் குப்பை போடுறீங்க என்று குறைப்பட்டு கொண்டார் ஃபெலுடா. லால்மோகன் பாபுவிற்கு இன்னமும் பேச்சு வரவில்லை. இப்போது ஃபெலுடா கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. அந்த விவரத்திலிருந்து அது குறிப்பிடுவது உங்களைத்தான் என்று இந்த நகரம் முழுவதுமே தெரிந்து கொண்டு விடும் என உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா? லால்மோகன் பாபு இன்னமும் கவலை தோய்ந்தராகவே தோன்றினார். பின்பு ஆழமாக செருமியபடி பேச முற்பட்டார். ஆனால் இதன் பொருள் என்னவென்று உங்களால் உணர முடிகிறதல்லவா? கொலையாளி யார் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஒரு சில நொடிகள் அவரையே உற்று பார்த்துவிட்டு ஃபெலுடா மெதுவாக சொன்னார். லாலுடா, நீங்க 4 வருடம் என்னோடு பழகியிருக்கீங்க. அப்படி இருந்த போதிலும் அமைதியாகவும் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க நீங்க கற்றுக்கொள்ளவில்லை, அப்படிதானே? ஏன் 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 அப்படி சிவப்பு சட்டை அணிந்த அந்த ஆள்தான் அந்த துண்டு சீட்டை கீழே போட்டவன் என்று நாம் வைத்து கொண்டாலும் அது எதை நிரூபிக்கிறது? அவன்தான் கொலையாளி என்று யார் சொன்னது? ஒரே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்களை சந்தித்து அந்த பாக்கெட்டை உங்களிடமிருந்து வாங்கி கொண்ட பிறகு அந்த துண்டு காகிதத்தை அவன் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த லிப்டில் நுழைந்த பிறகு அந்த துண்டு சீட்டை இன்னமும் தன் பாக்கெட்டில் இருப்பதை பார்த்துவிட்டு அவன் அதை தூர இருந்திருக்கலாம். இதுதான் அறிவுபூர்வமான எளிமையான விளக்கமாக இருக்கக்கூடும். இதை நம்புவது அவ்வளவு கடினமான விஷயமா என்ன? அப்பொழுதும் கூட லால்மோகன் பாபு நம்பிக்கை அடைய மறுத்தார். அவர் முணுமுணுத்தார். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் பெலுபாபு. அந்த பிணத்திற்கு பக்கத்தில் எனது அங்க அடையாளங்கள் அடங்கிய துண்டு சீட்டில் என் பெயர் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக என்னை துன்புறுத்ததான் செய்வார்கள். அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இயற்கையாகவே எனது வழுக்கை தலையில் மீண்டும் முடியை முளைக்க செய்ய முடியாது. எனதும் உயரமும் மாறாது. எனது நிறமும் அப்படித்தான். மிச்சம் இருப்பது எனது மீசை மட்டும்தான். நாளைக்கு அதை எடுத்துவிடப் போகிறேன். அப்படியா? அப்பொழுது ஹோட்டலில் உள்ள ஊழியர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தீர்களா? அவர்கள் யாருமே ஈவினிங் நியூஸ் பத்திரிகையை படித்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? பெரும்பாலானோர், இன்னும் சொல்லப்போனார் 90% பேர் கொலையை பற்றி செய்தி எதுவாக இருந்தாலும் படித்து விடுவார்கள். இது மனித இயல்பு. நீங்கள் திடீரென்று மீசையை எடுத்தீர்கள் என்றால் எல்லோரின் கண்களும் சந்தேகமும் கூட உங்களின் மீதுதான் விழும்.
இதற்குள் செவ்வானம் மறைந்து பழுப்பு நிறமாக துவங்கியது. அது மீண்டும் சாம்பல் நிறத்தில் மாற துவங்கிய போது மேற்கு திசையில் மேகங்களின் ஊடாக மாலை நேரத்து நட்சத்திரம் ஒளிவிட துவங்கியிருந்தது. மரைன் டிரைவில் ஒளிந்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான விளக்குகளின் ஒளியோடு அது போட்டி போடுவதாக தோன்றியது. நாங்கள் கடற்கரை மணலை உதறியவாறு எழுந்து சௌபாத்தியில் நிரம்பியிருந்த மக்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டு திரும்ப முற்பட்டோம். சாலையை அடைந்து டாக்ஸி மூலம் ஓட்டலுக்கு திரும்பினோம். ரிசப்ஷனிலிருந்து எங்களது அறைகளின் சாவியை வாங்குவதற்காக நிற்க வேண்டியிருந்தது. வரவேற்பாளரிடமிருந்து சாவியை வாங்குவதற்காக அவரது கையை நீட்டும் போது லால்மோகன் பாபு தனது முகத்தை திருப்பி வைத்து கொண்டதையும் நான் பார்த்தேன். அதனால் எந்த பயனும் இல்லை. அந்த வரவேற்பாளரின் மேஜைக்கு எதிரே லாபியில் 7 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் சிலர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களில் 3 பேர் ஈவினிங் ஸ்டாண்டர்ட் என்ற மாலை நாளிதழை படித்து கொண்டிருந்தார்கள். அதன் முதல் பக்கமும் கூட அதே படுகொலை பற்றிய விவரத்தை கூறியதோடு கொலை உண்டவரின் படத்தையும் வெளியிட்டிருந்தது. குட்டையான தலை வழுக்கையான கருப்பான மீசை வைத்த கங்குலி என்போரை பற்றி அந்த ஸ்டாண்டர்ட் பத்திரிகை எதுவும் எழுதியிருக்காது என்பதற்கு வாய்ப்பே இல்லை எனலாம்.